வந்து சூரியன் தகப்பன், சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரன், புதன் தாய் மாமன், குழந்தை, விளையாட்டுத்துறை, உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலை அடைகிற இடத்துல சில பேருக்கு அந்த இடத்துல உச்சம் பெற்றால் நல்ல துறையை அடைஞ்சி உயர்ந்த நிலை வரத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கும். பதிகாதி கிரகமும் பதிகாதி நட்சத்திரமான கிரகமும் பாதகத்தை நின்ற கிரகமும் பாயத்தை தான் சொன்னால் இருந்தாலும் நம்ம தொழில்ஸ்தானம் எடுத்துக்கணும். ஜீவனத்தை காப்பாற்றுறதுக்கு ஜீவனஸ்தானம் நகரத்தில் பிறந்தவங்க முதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு யோகம் 100% வெளிநாடு போகிற வெளி மாநிலம் வெளியூர் வெளியில போய் பிழைக்கிற யோகம். இவங்க நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னத்தில் பேசிட்டு வந்த உங்களுக்கு இப்போ மிதன லக்னத்தை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். மிதன லக்னம் இது வந்து புதன் பகவானுடையது. இந்த லக்னத்தில் 3 நட்சத்திரம் இருக்கு. ஒரு நட்சத்திரம் மிருகசீர்ஷம், இன்னொன்று திருவாதிரை, இன்னொன்று புனர்பூஷம். இந்த 3 நட்சத்திரமும் அதில் இருக்கும். இது இந்த லக்னத்தில் உயிர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு உயிர் நட்சத்திரம், ராசிக்கு உடல் நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு அதிபதி புதன் பகவான். முக்கியமாக இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த ஊரில் வேலை கிடையாது. ஆமாம், இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த ஊரில் வேலை கிடையாது. இவங்க 100க்கு ஒரு 50% பேர் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த புதன் ஒரு நல்ல கிரகம், ஒரு சுபகிரகமும் உண்டு, அசுபகிரகமும் உண்டு, 2க்கு சார். இது ஒரு பச்சோந்தி கிரகம். ஆமாம், இது ஒரு பச்சோந்தி கிரகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொல்லிட்டா இந்த கிரகத்தினால எல்லா நன்மையும் உண்டு. இந்த புதன் பகவானுடைய லக்னத்தில் பிறக்கிறவங்க சிறந்த அறிவாளிகளாக பிறப்பாங்கன்றது விதி, பொதுவான விதி. அப்போ இந்த புதன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கடகம். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். இனிமையாக பேசுவாங்க. இந்த சந்திரன் கெடக்கூடாது. இது வளர்பிறை சந்திரன் ஒன்று இருக்குது, தேய்பிறை சந்திரன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஜாதகத்தை பிரித்து பார்த்தா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது சுக்லபட்சம்ங்கிறது வளர்பிறையும், கிருஷ்ணபட்சம்ங்கிறது தேய்பிறையும். இதை உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா தனம் குடும்பம் வாக்கு 2க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஜீவனத்துக்கு பஞ்சம் இல்லை. இந்த சந்திரன் 3, 6, 8, 12 வளர்பிறையாக இருந்தால் மறையக்கூடாது. தேய்பிறையாக இருந்தால் மறைஞ்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சகோதர ஸ்தானம். ஸ்தான பலம்ங்கிறது முக்கியம். காரக பலம்ங்கிறது 2ஆம். முதலே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காரகங்கிறது அந்த கிரகம் வந்து சூரியன் தகப்பன், சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரன், புதன் தாய் மாமன், குரு குழந்தைகள், சுக்கிரன் கணவன் மனைவி, சனி வந்து ஆயுள்காரகன், இந்த ராகு கேதுங்கிறது நோய் ஞானம் ஏற்கனவே சொல்லிருக்கு. அது இப்போ ஏன் சொல்கிறேன்னா ஸ்தானம். உங்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம் குடும்பம் வாக்கு. 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஒரு சூரியன் இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனாக வருது. இந்த சூரிய பகவான் நல்லா இருந்தால் கௌரவமாக வாழ்கிற யோகம் உண்டு. ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறை, உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலை அடைகிற யோகத்தெல்லாம் இதுவும் கொடுக்கும். 3ஆம் இடம். அதே மாதிரி 4ஆம் இடம் உங்களுக்கு வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி. இதுக்கு அதிபதி 4ஆம் இடம். ஏன் தெரியுமா இது சொல்கிறேன்னா, இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்க தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த லக்னாதிபதியும் புதன் 4 குடையும் புதனாக வர்றதுனால இது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் அங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறும். ஆமாம், அங்கே சுக்கிரன் நீச்சம் பெறும். அந்த வீட்டில் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த புதன் பகவான் சொல்லக்கூடியது 4 குடையை வளர்த்திருந்தால் வீடு, வாகன யோகம், வித்தை, தொழில், தாய், சுகம், பூமி இத்தனையும் அந்த யோகத்தை கொடுக்கும். அதுதான் அந்த 4ஆம் இடம். அந்த அதிபதி கெடக்கூடாது. முக்கியமாக 4 குடையும் கெடக்கூடாது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா 4 குடையும் கெடாமல் இருக்கிறது ரொம்ப யோகத்தை செய்யும். ஆமாம், இந்த சுக்கிர பகவான் யாருன்னா உங்களுக்கு 5 குடைகளும் 12 குடைகளும் வருது. அந்த 5 குடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் புத்தி நல்லா இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்து உங்களுக்கு நிலைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புத்தியை வச்சு புல பண்ணுற யோகம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது புத்தியால் ஜெயிக்கிற யோகத்தையும் கொடுக்கும். அந்த புத்திஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ல் சுக்கிரன் வந்து உச்சம் பெற யோகம் உண்டு. சில பேர்த்துக்கு அந்த இடத்துல உச்சம் பெற்றால் நல்ல துறையை அடைஞ்சி உயர்ந்த நிலை வரத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அதுதான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கராச்சாரம். 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக வருது. இந்த லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு 6 குடைய செவ்வாய் வர்றதுனால அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெட்டிருந்தால் ஒரு யோகம் உண்டு. ஆமாங்க, ஏன்னா 6 குடையவன் எதிரி, கடன்,
நோய். இந்த செவ்வாய் திசை வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இந்த செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வரும். அது வரும்போது முதல்ல 3.5 வருஷம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி. ஆமாம், அது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். எதிரி அல்லது கடன் அல்லது நோய். அந்த செவ்வாய் யார் வீட்டில் உட்காருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சியை செய்யும். ஆமாம், 7ஆம் இடங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கணும். எல்லாருமே குரு வந்து உயர்ந்த கிரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மிதன லக்னத்துக்கு குரு உயர்ந்தவர் அல்ல. இது பாதகாதிபதி. ஆமாம், பாதகாதிபதி கிரகமும் பாதகாதி நட்சத்திரமான கிரகமும் பாதகத்தை நின்ற கிரகமும் பாதகத்தை தான் சொல்லும். ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இது விதிக்கப்பட்டது, விதைக்கப்பட்டது. பரிகாரம் என்பது உண்மை கிடையாது. நீங்கள் ஏமாறதுக்கோசரம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். 7 குடையவன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் கெட்டிருக்கும், இல்லைன்னா பகை நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கணும், இல்லை மறைஞ்சிருக்கும். 3, 6, 8, 12 மறைஞ்சியோ இல்லை பகை நட்சத்திரம் வாங்கியோ இல்லை சூரியன்ட்ட அஸ்தங்க தோஷம் வாங்கியோ இருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மிதன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அடம் பிடிக்கிற மனைவி கிடைக்கும். இதை தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? அடம் பிடிக்கிற மனைவி கிடைக்கும், திருப்தியான மனைவி கிடைக்காது உறுதியாக. அது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நீங்கள் அனுசரித்து போனால் அந்த மனைவி கடைசி வரைக்கும் உங்கள் கூட கிடைக்கும். இதுதான் விதி. சொல்கிறது புரியுதுங்களா? பரிகாரம் என்பது இதுதான். விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்லை. நீங்கள் மிதன லக்னத்தில் இருக்கிறவங்க விட்டு கொடுக்கணும். அப்போ தான் மனைவி உங்களுக்கு கடைசி வரைக்கும் அனுசரித்து போகும். இந்த குரு பகவான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்தது. அதேமாதிரி உங்களுக்கு கூட்டு தொழில், கூட்டாளி, நண்பர்கள், பெண்கள், இவங்க 4 பேரும் உங்களுக்கு எதிரி. மறந்துடாதீங்க. கூட்டு தொழில், கூட்டாளி, நண்பர்கள், பெண்கள். ஏன் தெரியுமா நிறுத்தி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இது மாதிரி கொஞ்சம் நிறுத்தி பேசுங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். கரெக்டாக நிறுத்தி. கூட்டு தொழில், கூட்டாளி, நண்பர்கள், பெண்கள், இவங்க நீங்கள் கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். உங்களுக்கு குரு கெட்டிருக்கணும். கெட்டிருந்தால் தான் உங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா வரும். ஆனால் 10 கூடிய குருவாக வர்றதுனாலும் உங்களுக்கு தொழில் கெடாது. சுய தொழில் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிற யோகம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ 8ஆம் இடம் உங்களுக்கு 8 குடையவனும் 9 குடையவனும் சனி பகவான் வர்றாரு. மகரத்துக்கு அதிபதி சனி, கும்பத்துக்கு அதிபதி சனி, மிதன லக்னத்துக்கு 8 குடையவன் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம், மூலதிரியோனம், நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு தீர்க்காயுள் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தெய்வஸ்தானம், தகப்பன் ஸ்தானம். தகப்பன் இங்கே தான் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காரகன் வேறு, காரகன் சூரியன். பொதுவான பலன் சூரியன். ஆனால் ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது. ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன் 3 கிடக்கூடாது. 3 கெட்டவன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? விதி, மதி, கதி. அதான் ஸ்தானம், ஸ்தான பலம், காரகன். இது 3 கிடக்கூடாது. கெடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கிரகம் சரியாக வேலை செய்யும். ஆமாம், 3 கிடக்கூடாது. 1 பங்கு வேலை செஞ்சு 2 பங்கு வேலை செய்யலாம். 1 ரூபா சம்பாதிச்சு 2 ரூபா நஷ்டப்படணும். 2 ரூபா சம்பாதிச்சு 1 ரூபா நஷ்டப்பட்டு 1 ரூபா கைக்கு வர மாதிரி 2 பங்கு சரியாக இருந்தால். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. வலுத்து இருக்கணும். கிரகம் அதுக்கு தான் வலுக்கணும்னு சொல்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடம் வளர்த்துருந்தால் தகப்பனாருக்கு தீர்க்காயும். தகப்பன் கொடுக்குற சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுடைய நம்பிக்கை வரும். இறை நம்பிக்கையால் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி 9 குடையவனும் உங்களுக்கு 10 குடையவனும் சம்மந்தப்பட்டிருந்தால் இறை தொழில், கடவுள் சம்பந்தமான தொழில், கடவுள் சேர்ந்த தொழில், இது மாதிரி தொழிலும் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், அதுதான் கர்மஸ்தானம். ஒருத்தர் பாவ புண்ணியத்துக்கு வாழ்றான்னு சொல்லுவாங்க. கர்மம், அவன் செய்த பாவ புண்ணியங்களை அளவிடுறது தான் 10ஆம் இடம். அது தொழில்ஸ்தானமாக எடுத்துக்கிறோம். அது தொழில்ஸ்தானம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம தொழில்ஸ்தானம் எடுத்துக்கணும். ஜீவனத்தை காப்பாற்றுறதுக்கு ஜீவனஸ்தானம் வேணுமில்ல, ஜீவனை காப்பாற்றுறதுக்கு உழைக்கணுமில்ல, உழைச்சிதான வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த 10 குடைவங்க அதே மாதிரி மிதன லக்னத்தில் பிறந்தவங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிற யோகம் உண்டு. 100க்கு 90% முதல்ல 50% இப்போ அந்த குரு மட்டும் உங்களுக்கு வலுத்து இருந்தால் 100க்கு 90% வெளிநாடு போகிற, வெளி மாநிலம், வெளியூர், வெளியில் போய் பிழைக்கிற யோகம். இவங்க மிதன லக்னத்தில் பிறந்தவங்க 100க்கு 90 பேர் பிறந்த ஊரில் இருந்து வாழ்க்கையில் முன்னேற யோகம் கிடையாது. அவங்க ஒரு இடமாவது மாறி இருக்கணும். பிறந்த இடத்த விட்டு, இல்லை ஒரு ஆறு, குளம், ஏரி, குட்டை, ஏதோ ஒரு எல்லையை தாண்டி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த குரு பகவான் மறைஞ்சிருந்ததுன்னு கவலைப்படாதீங்க. 10 குடைய குரு மறைஞ்சால் ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த 7 குடைய பதகாதிபதி அவர் தானே. அதனால் உங்களுக்கு அது மறையுதுன்னு கவலைப்படாதீங்க. அது சார்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த லாபம். லாபம் என்பது கிடைப்பது. அந்த அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் முன்பாதி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்பாதி நல்லது பண்ணணும். அது விதி 3.5 வருஷத்துக்கு. அதுதான் அந்த செவ்வாய் திசை 7 வருஷம் முதலில் சொன்னேன். அதே மாதிரி 12ஆம் இடம் உங்களுக்கு மோட்சஸ்தானம், விரயஸ்தானம்.
என்னென்ன விரயம் ஆக போகுதுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது 12ஆம் இடம். அது வந்து மோட்சஸ்தானமும் கூட. அந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கராச்சாரியா வர்றாரு. கொஞ்சம் நீங்கள் அவசரப்படக்கூடாது எதுலையுமே. ஏன்னா 5 கூடிய சுக்கரனா வர்றதுனால 12 கூடிய சுக்கரனா வர்றதுனால பொறுமையாக இருந்து சாதிக்கிறது நீங்கள் பெரிய ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நான் இப்போ சொன்னதெல்லாம் பொது பலன், தனிப்பலன் கிடையாது. தனிப்பலன்கிறது ஒரு கிரகத்துக்கு வந்து 108 பலன் உண்டு. எத்தனை பலன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிரகத்துக்கு 108 பலன். 9 கிரகத்துக்கு எவ்வளோ பலன் நீங்கள் கணக்கு போட்டுங்க. 982 பலன் உங்களுக்கு அவ்வளோ பலன் இருக்குது. பலன் வந்து ஒரு கிரகத்தை வச்சு சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட 108 பலன் ஒரு கிரகத்துக்குன்னா 9 கிரகத்துக்கு அது சேரும்போது பலன் மாறும். சேரும்போது சேர்க்கைக்கு வேறு பலன் வரும். இப்போ ஒரு ப்ளூ கலரோட ஒரு மஞ்சள் கலர் சேர்த்து பாருங்க, அது பச்சை கலராக மாறும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் சேர்க்கும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மை மாறும். அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஜோதிடங்கிறது ஒரு யூகம், ஒரு அனுபவ யூகத்தில் கண்டுபிடிக்கிறது. ஆனால் அதுக்கோசரம் பயமுறுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஜோதிடங்கிறது ஒரு உதவி, ஒரு வழிகாட்டு. இதை வந்து நாம் வந்து ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும், சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. ஜோசியம் அதிகமாகவும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வருஷம் ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருணும். குரு மாறுது, சனி மாறுது, ராகு மாறுது, அது மாதிரிலாம் நமக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிறக்கும்போது என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அது நடக்கும். அதுதான் தசா புத்தி அந்தரம், சூட்ச மந்திரம், பிரணவந்திரம்னு ஒன்று இருக்குது. தசா புத்தி காலத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அந்த நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசிட்டு வரணும். மாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க கற்றுக்கணும். அதை தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. இதுக்கு நான் சொல்லுவேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தார். ஏங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எங்கே போகணும்னு கேட்டார். எனக்கெல்லாம் தெரியாதுன்னு அவர் சொன்னார். திருமணஞ்சேரி, இது மாதிரி திருநாகேஸ்வரம், இது மாதிரி இதுக்கு போக சொன்னாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், அங்கே இருக்கிறவனுக்கே என்ன கல்யாணம் ஆகலையா, அங்கே போகிற உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு நான் கேட்டேன். அதனால் அது காரணம் கிடையாது. ஏமாற்றக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் அலையாதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே எல்லா கோயிலும் இருக்குது, எல்லா பகவானும் இருக்கிறார். அங்கேருந்தே வழிபடுங்க. சில நல்லது நடக்கும். கடவுள் என்பது ஒரு மாற்றம், ஒரு மனோ திருப்திக்கும் மாற்றத்துக்கும் கடவுள் கொடுக்குறது. அதனால் ஒன்றும் பயப்படாதுங்க. ஜோதிடங்கிறது ஊருக்கா மாதிரி தொட்டுக்குங்க, சாப்பாடு மாதிரி எடுக்காதுங்க. அது தொட்டுங்க, தேவைன்னா வச்சுக்க, தேவையில்லாட்டி ஒதுக்கிவிட்டு வேலையை கவனிங்க, தொழிலே செய்யுங்க. செய்யும் தொழிலே தெய்வம். அதுதான் பகவானே என்ன சொல்லிருக்கிறாருன்னா, அவன் கடமையை அவன் செய்த அந்த கடவுள் நமக்கு உண்டான பலனை கொடுத்துருவார். அதனால் பயப்படாதீங்க. எந்த தோஷமோ எந்த பரிகாரத்துக்கோ பயந்துக்காதீங்க. உங்கள் கடமையை செய்யுங்க. இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால் அவங்க உயர்ந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிற முதல் வார்த்தை, பிறந்த ஊரில் இருக்கிறத விட வெளியில் போய் ஒரு தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னாடி. பிறந்த ஊர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் குழந்தையா தாயினுடைய கருவறையிலேருந்து பிறக்கும்போது ஆஸ்பத்திரியா வீடா அந்த ஊர் தான் கணக்கு. அதுக்கோசரம் போய் நான் இப்போ இருக்கிற ஊரை கணக்கு வச்சுக்காதீங்க. பிறந்த ஊர் தான் கணக்கு. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு பொண்ணு கிடைக்கிறது எந்த ஊர்னு கணக்கு வச்சா பிறந்த ஊர்லேருந்து தான் கணக்கு வைக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு மிதுன லக்னத்தை பற்றி ஓரளவுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேன். இன்னமும் நான் சொல்லிட்டேன். இது பொதுப்பலன். தனிப்பலனுங்கிறது அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஜோசியிட்டு போய் இதுக்கு விளக்கம் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்கிட்டே தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜோசிட்டு இந்த ஜாதகத்துக்கு இந்த பலாபலம் நீங்கள் நல்லா கேசட்டு நீங்கள் 10 தடவை உங்கள் ஜாதகத்தை போட்டு இந்த பேஷண்ட்டை போட்டு பார்த்துங்க. இதில் நான் சொன்ன அந்த பலன் சொன்னால் அந்த ஆள் நல்ல ஜோசியர், அவர்கிட்ட போய் கேளுங்க, தப்பு இல்லை. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.